மிஷின் மை தான் பாடி சொல்லுவீங்க. மை ரூல்ஸ் தான். எனக்குமே அப்படிதான். நான் தான் சொன்னேன்ல, எத்தனையோ பேர் என்கிட்ட நீங்க வந்து நாசூக்கா சொல்லுவாங்க. பிகாஸ் இப்ப இந்த பாடி ஷேமிங் அது என்ன அஃபெக்ட் பண்ணாது. இப்ப நீங்க ம்ஹ்ம். வந்து, "ஏம்மா நீ கொஞ்சம் கம்மி பண்ணும்மா வெயிட்னா" நான் அத பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஓகே அவங்க நெனைக்கிறாங்க. அதான் அது எனக்கா தோணுச்சு. பட் நெறைய பேர் தே ஆர் வெரி ஹேப்பி வித் தேர் பாடி. தே ஆர் வெரி ஹேப்பி ஃப்ளாண்டிங் தேர் பாடி அப்படின்றபோது, அது இட்ஸ் அ பெர்சனல் விஷ். பட் ஒன்ஸ் அது ஹெல்த்த அஃபெக்ட் பண்ணுது, ஹார்மோனல் இஷ்யூஸ் குடுக்குது அப்படின்னா தான் அது வந்து சம்திங் டூ டேக் கேர் ஆஃப். நம்ம பாடில நானே என் பாடில ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருப்பேன். அது யார் என்ன சொன்னாலும் எனக்கு அஃபெக்ட் ஆகாது. ம். பட் எனக்கு வென் இட் ஸ்டார்ட்டட் ஹிட்டிங் மீல நான் சர்டன் டிரெஸஸ் போட முடியாது. அண்ட் நான் ரொம்ப யங்கர் ஏஜ்லயே சீக்கிரமா வெயிட் போட ஆரம்பிச்சுட்டேன். பிகாஸ் ஆஃப் மை ஹார்மோனல் இஷ்யூஸ், என்னோட பிசிஓடி ப்ராப்ளம் அண்ட் என்னோட இந்த ஹார்மோனல் நெறைய இம்பேலன்ஸ் இருந்ததுனால, அதுக்காக டேப்லெட்ஸ் எடுத்து, அதுக்காக நெறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து, அந்த மாதிரி வெயிட் கெயின் ஆனது தான் எனக்கு. பிளஸ் அவுட் சைட் ஃபுட். அது இப்ப கூட இல்லங்க. நான் வெளில சாப்பிட்டா எனக்கு டக்குனு வேயிங் ஸ்கேல்ல காட்டும். ஓகே. நம்ம வந்து குவான்டிட்டி கம்மியா தான் சாப்பிடுவோம். மேபி அவங்க யூஸ் பண்ற ஆயில்ஸ், ஃபுட் கலர்ஸ் இதெல்லாம் வந்து என்னோட பாடி இன்ஃப்ளமேட் ஆகுது தான்